மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட வழக்கில் பிரியாணி மேன் அபிஷேக் ரபி மீண்டும் கைதாகியுள்ளார். பிரியாணி மேன் என்று அழைக்கப்படும் அபிஷேக் ரபி தனது யூடியூப் சேனலில் அதிக பார்வைகளை பெற வேண்டும் என்பதற்காக பிரபலமாக இருக்கும் யூடியூபர்கள் பற்றி அவதூறாக வீடியோக்கள் வெளியிடுகிறார் என்பது புகார். அந்த வகையில் விதவிதமாக விற்பனை செய்யப்படும் உணவு வகைகளை ருசித்து ரசித்து சாப்பிட்டு விமர்சனம் செய்யும் யூடியூபர் இர்ஃபான், டைலரிங் பற்றி வீடியோக்களை வெளியிடும் டைலர் அக்கா மற்றும் உடற்பயிற்சி குறித்து வீடியோக்களை வெளியிடும் பிரபல யூடியூபர்களை குறிவைத்து பிரியாணி மேன் வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். அது பெரும் சர்ச்சையானது. ஒருவருக்கு ஒருவர் பதிலளிக்கும் வகையில் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மோதிக்கொள்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை முற்றியதால் பிரியாணி மேன் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. அவர் நேரலையில் தோன்றி தற்கொலை முயற்சி செய்வது போன்ற வீடியோ வெளியிட்டு அதையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தார். சமீபத்தில் செம்மொழி பூங்காவை பற்றி பேசி பிரியாணி மேன் வெளியிட்ட வீடியோ அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. அதனால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் பிரியாணி மேன் அபிஷேக் ரபியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அபிஷேக் ரபியை மீண்டும் மற்றொரு வழக்கில் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். யூடியூபர் அபிஷேக் ரபி தனது இன்ஸ்டாகிராம் ஐடியில் கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடித்து வெளியிட்ட வீடியோ விவகாரமே இதற்கு காரணம். மதத்தினரிடையே பகை, பயம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் சாதி மோதலை உண்டு பண்ணும் வகையிலும் அமைந்திருந்ததாக பிலிப் நெல்சன் என்பவர் கடந்த 30ஆம் தேதி கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் மத உணர்வை தூண்டும் வகையில் செயல்படுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பிரியாணி மேன் அபிஷேக் ரபி மீது வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கும் பிரியாணி மேன் அபிஷேக் ரபிக்கு எதிராக அவரால் பாதிக்கப்பட்ட மேலும் சிலரும் புகாரளிக்க இருப்பதால் பிரியாணி மேனுக்கு சிக்கல் மேலும் வலுக்கவே வாய்ப்புள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.